உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து 27வது வசனங்களை இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதை திரும்ப வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இது ஒரு பொதுவான நல்ல போதனையாக இருந்தாலும் கூட இதில் ஒரு மிக விசேஷமான முக்கியமான போதனை இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். ஏனென்றால் அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுன்னா என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள். ஜீவ ஊற்று, ஊற்று தண்ணீர் சரி, ஜீவ ஊற்றுனா நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஊற்று நம்முடைய இருதயம் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டியது. இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை, வீட்டை, மற்ற பொருள்களை எல்லாம் காத்து கொள்ளுகிறோம், வேலையை காப்பாற்றிக்கணுன்றோம், அப்புறம் சமுதாயத்தில் இருக்க நல்ல பேரை காப்பாற்றிக்கணுன்றோம். இப்படி எல்லாவற்றையும் காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மற்ற எல்லாவற்றை காட்டிலும் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அதில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிற எண்ணங்கள் மூலமாய் உண்டாகிறது. நமக்கு தெரியும், இருதயத்து நிறைவினால் வாய் பேசுது. ஆனால் அதே சமயத்தில் இயேசு சொல்லுகிறார், வாய் நின்று புறப்படுறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதுன்னு. இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, வாயிலிருந்து வர்றது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருது. அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாத காரியங்களை அவன் பேசி கடைசிக்கு தன்னுடைய சரீரத்தையே கரைப்படுத்தி கொள்ளுகிறான் அப்படி சொல்கிறாரு. அப்படியான இந்த நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம் முதல், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். இது என்னது? மனுஷனுக்குள்ளேருந்து, மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே
அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்கின்றாரு. இப்போ பொதுவாக ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து அது தீட்டுப்பட்டதும் அது ஆவிக்குரிய ரீதியில் செத்தும் போய் கிடக்கிறதுனால அதுக்குள்ளேருந்து மரண வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், ஜீவனுக்கு ஏதுவானதல்ல, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதல்ல, அது சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக வந்துடுது. அது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன், கேட்டால் கேளு அப்படின்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? அதாவது உங்களுக்கு ஏற்கனவே விளங்கியிருக்கணுமே, ஏன் உங்களுக்கு இன்னும் விளங்கலை அப்படின்னு சீஷர்களை கேட்குறாரு. புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். மனுஷனோட இருதயத்திலேருந்து ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா? இந்த இருதயம் ரொம்ப கொடுமையானது. அதாவது ரட்சிக்கப்படாத மனிதனுடைய இருதயம் ரொம்ப கொடுமையானது, பொல்லாதது. இருதயத்திலிருந்து அவ்வளவு தாறுமாறான எண்ணங்கள் அதை வாயால் வெளியே வார்த்தையில் வந்துருச்சுன்னா அது அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். நமக்கு ஏற்கனவே தெரியும், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எரேமியால் அந்த வசனத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். வேணா அதையும் இப்போ நம்ம வாசிக்கலாம். இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு அதாவது வஞ்சிக்கிறதாக, ரொம்ப கேடுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். நான் அதை எரேமியா புஸ்தகத்திலிருந்து அதை நான் வாசித்து காட்டுறேன். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? என்னங்க இப்படி ஒரு வசனமா? ஆனால் உண்மையாகவே இந்த ரட்சிக்கப்படாத மனிதனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாததென்று நாம் அறிந்து கொண்டாதான் இந்த உலகமே எப்படிப்பட்ட ஒரு உலகமாய் பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலேயே ஊறி போய் பாவத்தையே செய்கிற, பாவத்தில் சந்தோஷப்படுகிற, மற்றவர்களை கொடுமையாய் அடிமைப்படுத்தி அவர்களை தங்களுடைய காரியங்களுக்கு பயன்படுத்துகிற உலகமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். இங்கே இயேசு சொல்லுகிறார் பார்த்தீங்களா, என்ன ஆச்சரியமான விஷயங்கள், இருதயத்துக்குள்ளே இவ்வளவு கேடுபாடுகள் இருக்கின்றன என்று. ஏங்க, நான் இப்போ ரோமர் 1 அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 1 அதிகாரம் 29 முதல் கடைசி வரைக்கும். இந்த பாவிகளான ஜனங்கள், அது எப்படி மனுஷன் பாவி ஆகிறான்னு அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கு. அதில் எப்படி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை செய்கிறான்னு, அவன் எப்படி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறான்னு,
தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்ட மனதில்லாமல் இருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு. அதாவது பிசாசு கொடுக்குற சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். இவர் சொல்லி 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 பார்த்தாராம், கேட்க மாட்டேன்னு போனதுனால சரி அவன் பேசுகிறத கேட்டுக்கப்போ அப்படின்னு சொல்லி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு. இவராக போய் ஒன்றும் கேடான சிந்தை அவங்களுக்கு கொடுக்கல. கர்த்தர் இவனை வா, ஏன்ட்ட வா, பரிசுத்தத்துக்கு வா, நீதிக்கு வா, அன்புக்கு வா, ஆசீர்வாதத்துக்கு வா, பரலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்து கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் கடைசியில் இவ்வளவு அந்த பாவங்களை செய்ய தூண்டுறது யார்? பிசாசு. கடைசிக்கு அந்த பிசாசோட எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தம். அப்படி மனுஷனால் கர்த்தரால் கைவிடப்பட்ட ஆளுடைய மனநிலை என்னன்னு இங்கே பார்க்கலாம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் எப்படி ஆரம்பிக்குது? சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் ரட்சிக்கப்படாத மனுஷன் இந்த விபசாரம் வேசித்தனங்களுக்குள்ளே அந்த சமுதாயங்கள் கிடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறியாதிருந்தும்னா போட்டிருக்கு, அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பாவிகள் மேலே அன்பு கூறுறாங்க, அதை சொல்ல வர்றாரு. ஆக இந்த ரட்சிக்கப்படாத மனிதனுடைய மனநிலை எவ்வளவு கேவலமாய் பொல்லாததாய் அருவருப்பாய் துராகிருதம் பண்ணுகிறதாய் தேவ பகைஞருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுது பார்த்தீங்களா? இந்த மனிதனுடைய இருதயம் ஏன் இப்படி இருக்கு? அவன் ஆதாம் அன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து பழம் தின்னான்னு சொல்கிறான். பிசாசுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்த பிற்பாடு தான் அவன் பழம் சாப்பிட்டான்னு நான் சொல்வேன். இந்த இருதயத்தில் பிசாசு கொடுக்குற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களோட மனுஷர் வாழ்ந்திருந்தா இன்றைக்கு சமுதாயம் எப்படி கெட்டு கிடக்கிறது பாருங்கள். இதை பார்த்தா நீங்கள் வேண்டாம். இந்த மனிதனுடைய இருதயம் இப்படி கெட்டு கிடக்கும்போது சமுதாயம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இருதயம் இப்படி கெட்டு கிடக்கிற இருதயத்தை நான் சரி பண்ணுறேன், என்கிட்ட வான்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆக இந்த மனிதனுடைய இருதயம், தேவனற்ற மனிதனுடைய இருதயம், பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா சூரியனுக்கு கீழே நான் சூரியனுக்கு கீழே கண்டேன்னா தேவனற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உலகம் அப்படி அவர் அந்த பிரசங்கி சொல்கிறான். இங்கே பாருங்கள், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். யாரை சொல்கிறாரு? ரட்சிக்கப்படாத மனுஷனை சொல்லலை. இவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வசங்களுக்கு உன் செவியை சாய். ஆக எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்கிறாரே. இது உலக மனிதனுக்கு அல்ல. உலக மனிதனுக்கு தான் சொல்லி 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 பார்த்து கேட்க மாட்டேன்னு சொல்கிறான்னு சரி தொலைஞ்சு போன்னு விட்டுட்டாரு. தொலைஞ்சு போன்னு விட்டால் பிசாசு டேக் ஓவர் பண்ணி இருதயத்தை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு பொல்லாத புத்தி உள்ளதாக வச்சுருக்கான்னு சொல்லி இப்போ ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் வாசித்தோம். இப்போ நான் மறுபடியும் இந்த 23வது வசனத்தை
நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயத்துக்குள்ளதான், மனிதனுடைய இருதயத்துக்குள்ளதான் தேவன் வந்து வாசம் பண்ணுறாரு. தேவன் உள்ளே வாசம் பண்ணும்போது தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளே பேசுகிறார். தேவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவானது. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஜீவனுக்கு ஏதுவானது. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் சுகத்துக்கு ஏதுவானது. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று. தேவனுடைய சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தருகிறேன் என்றார். சிலுவையில் என்ன நடந்ததான்? நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அவர் அங்கே சிலுவையில் அனுபவித்து கொண்டு, அவருக்கு இருந்த தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்து, அங்கே இருந்த அதிகாரங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறேன் என்கிறது தானே அந்த உடன்படிக்கை. ஆபிரகாம்கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணார்? நீ உன்னுடைய குமாரனை கொடுத்தா நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன். ஆபிரகாம் அப்படியே தன்னுடைய குமாரனை கொடுக்க போனால் கடைசியில் நிறுத்திட்டு நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன்னாரு. அப்படியே இயேசு அனுப்பப்பட்டார். இயேசு வந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து, ஆபிரகாமையும் சரி, ஆபிரகாமின் சந்ததியாய் பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த எல்லா மக்களும் இயேசு என்னுடைய ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டா அவர்கள் இந்த உலகத்தின் சாபங்களுக்கு தப்பி, இந்த உலகத்தின் மரண சக்திகளுக்கு தப்பி அவர்கள் தேவனுடைய பரலோகத்துக்கு சொந்தமாகி விடுகிறார்கள். தேவனுடைய குடும்பத்திலே தேவனுக்கு சொந்தமாகி விடுகிறார்கள். ஆதலால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் என்று சொன்னது தானே அந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கை. இன்றைக்கு ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின்படி இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உள்ளே வந்து நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இன்னும் ஒரு காரியம் பாக்கி. என்னது பாக்கி? இது என்னது பாக்கின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இயேசு நம்மை சுத்தம் பண்ணின விஷயத்தில் ஒரு காரியம் பாக்கி இருக்கிறது. என்னங்க பாஸ்டர், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஒன்று பாக்கி இருக்குதுன்றீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், இப்படி சொன்னால் தான் நீங்கள் அது என்னன்னு கவனிப்பீங்க. சரி, இப்போ கவனிங்க, சொல்கிறேன். நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது உங்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் இருந்த, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பாவங்களும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டது. அங்கே தேடினால் பாவம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் உண்மையிலேயே எல்லா காரியங்கள்லேயும் மனம் திரும்பிட்டாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் இன்னும் புத்தி சரியாகவில்லை. எந்தெந்த விஷயத்தில்? பழைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பாவம் செஞ்சோம், எப்படியெல்லாம் இருந்தோங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் மறந்து போகலை. அப்புறம் அந்த பழைய பாவங்கள்லாம் ஞாபகம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் பிரச்சனை இல்லை. நம்மெல்லாம் அப்படி பாவம் செஞ்சவங்க தானே அப்படின்னு சொன்னாலும் அது மட்டும் பிரச்சனை இல்லை. பொதுவாக எந்த ஒரு விசுவாசியுமே அதற்கு பிறகு நான் ஒரு பாவமே செய்யாமல் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியறதில்ல. அப்புறம் இந்த சின்ன சின்ன பாவங்கள் ஏன் செஞ்சாங்க? பழைய பாவங்கள் ஞாபகம் இருந்தது. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த உலகமெல்லாம் பாவ இச்சைகளிலே வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது தேவன் தான் உண்மையிலேயே சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு சொன்னார் பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். தேவன் கொடுக்குற சமாதானம் தவிர வேறு உண்மையான சமாதானம் எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த விசுவாசிகளெல்லாம் தங்களுடைய ரட்சிக்கப்படாத வீட்டாரும் சரி, மற்ற ஊராரும் சரி, உலகத்தில் இருக்க மற்ற எல்லாரும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகவும் அவங்க ஆசீர்வாதங்களெல்லாம் அனுபவிக்கிறதாகவும் நினைக்கிறாங்க. இது தப்பு. அவர்கள் எல்லாரும் சாபத்துக்குட்பட்டவர்கள் என்று இன்றைக்கு பாவ சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டிருந்து போகிற நாளில்
நரகம் போகிறார்கள் என்பதை அவர்கள் மனதார அறியாதிருக்கிறார்கள். அதை இந்த விசுவாசியும் அறியாமல் அவங்க செய்கிற பாவங்கள் அந்த இன்பங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதாவது தங்களுடைய பாரம்பரிய காரியங்கள்னாலே அதில் எதையாவது போய் செய்கிறது சிக்கிறது. அதனால் அவங்க ஏதாவது சில்லறை பாவங்களை இழுத்து கொள்ளுகிறார்கள். பெரிய பாவங்களை செய்ய மாட்டாங்க. சில்லறை பாவங்கள்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது மனதில் இருந்த சமாதானத்தை எல்லாம் எடுத்து விடுகிறது. பிறகு இந்த உலக மனுஷனுடைய மனநிலைக்கும் இவனுடைய மனநிலைக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. இந்த பிசாசு பலவிதமான பாவ ஆசைகளை சொல்லி வா நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலான்னு சொல்லி அவன் கூப்பிட தான் செய்கிறான். இந்த நிலைமையில் விசுவாசிகள் ஏமாந்தால் மறுபடியும் அந்த உலகத்துக்கு போயிடுவாங்க. அப்பொழுது அவர்கள் பின்மாற்றமடைந்து போய்விட்டார்கள் என்று சபையிலே சொல்வார்கள். ஆனால் அருமையானவர்களே, பின்மாற்றமடைந்து போகாதவர்கள் கூட அவர்களுடைய இருதயத்திலே இந்த பிசாசு மறுபடியும் பொல்லாத சிந்தனைகளை போட்டு அவருடைய மனதை கெடுக்க பார்க்கிறான். ஆதலால் பொல்லாத சிந்தனைகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் இருதயத்துக்குள்ளே தேவனுக்கேற்ற அவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்களை வைத்து தேவனையே உள்ளே வைத்து கொண்டு தேவன் கொடுக்கிற அந்த மனநிலையை தனக்குள்ளே காத்து கொள்ளுகிறவனாயிருப்பான். அப்படி கிறிஸ்துவன் சிந்தையை நாம் நமக்குள்ளே காத்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களில் ஜெயித்து கொண்டே வருவோம். ஒரு இடத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இங்கே பாருங்கள், நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்னாரே. இந்த இருதயத்தை பற்றி இயேசுவே மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் 33வது வசனம் முதல், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியம்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த வார்த்தையை யாரை பற்றி சொன்னார் தெரியுமா? இந்த பரிசேயர் சதுசேயரை பற்றி சொல்கிறாரு. விரியம்பாம்பு குட்டிகளே, என்ன மாதிரி சொல்லிட்டார் பார்த்தீங்களா? இதை விடவா யாரையும் ஒருத்தரை வையணும்? விரியம்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 35வது வசனம், இது பாருங்கள், இதுதான் இருதயத்தை படம் பிடிச்சு காட்டுது. நல்ல மனுஷன் நல்லவன் ஒருவனும் இல்லையே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக வர்றான்னா அவன் தான் நீதிமான், நல்ல மனுஷன். நீங்கள் கவனிங்க, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தேவனை தன்னுடைய இருதயத்தில் வச்சுருக்கிறதுனால அவனுடைய இருதயம் நல்லா இருக்குது, அவனுக்குள்ள நல்ல சிந்தனைகள் இருக்குது, அவனுக்குள்ள தேவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்குள்ளே இருக்குது. அந்த சிந்தனையிலிருந்து நல்ல எண்ணங்களை வெளியே மற்றவங்கக்கிட்ட பேசுகிறான். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவங்களை எடுத்து காட்டுகிறான். ரட்சிக்கப்படாத மனிதர்கள் எல்லாருமே பொல்லாதவங்க தான். அதில் கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்க பாஸ்டர். ஆமாம், நல்லவர்கள் போல தோன்றுகிறது. ஆனால் அவருடைய இருதயம் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாகவே ரட்சிக்கப்படாமலேயே இருக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், அவங்கெல்லாம் நல்லவங்க, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிற அளவுக்கு நல்லவங்க கிடையாது அப்படி சொல்லுவோம். இந்த பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீண் வார்த்தைகள், பிரயோஜனமில்லாத வார்த்தைகள். ஏங்க, தேவனும் சரி, தேவனோடு இருக்கிற பிள்ளைய கர்த்தருடைய பிள்ளைய வீணான வார்த்தையவா பேசுவாங்க? பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைய வார்த்தைகளை அளந்து பேசுவாங்க.
பிரயோஜனமானவைகளை பேசுவாங்க, நன்மையானவைகளை பேசுவாங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாயத்தீர்ப்பு வருகிறது. பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டி வருகிறது. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். இங்கே பாருங்க, நான் ஒரு மனுஷன் நீதிமானா இல்லைன்னு கர்த்தர் சொல்ல வேண்டியதில்லை. நீ நீதிமான், நீ பொல்லாதவன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல வேண்டியதில்லை. என்னைக்கு? நியாய தீர்ப்பு நாளில். கடைசிக்கு படம் போட்டு விட்ட மாதிரி நீங்கள் பேசினதையா அங்கே போட்டு விட்றாருன்னு வச்சுக்கிடுவான். நல்ல இருதயத்திலேருந்து நல்ல வார்த்தைகள், பொக்கிஷத்துலேருந்து நல்ல நன்மையானவைகளை எடுத்து காட்டுவான். பொல்லாத பொக்கிஷத்துலேருந்து பொல்லாதவைகளை தான் காட்டியிருப்பான். கடைசிக்கு என்ன சொல்லிட்டாரு? உன் வார்த்தைகளாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் அப்படி சொல்லிட்டாரு. ஏன் குற்றவாளி? இவன் வார்த்தை குற்றமுள்ள காரியங்களை இருதயத்திலிருந்து பொல்லாததையாக பேசு. இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலிருந்து தான் வாயின் வார்த்தைகள் வருகின்றன. அந்த இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தையை தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும்ன்றாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறதுனால அவங்க தேவன் கொடுக்குற எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த எண்ணங்களை சரியாக காப்பாற்றிக்கணுங்கிறாரு. இந்த உலகத்திலேருந்து பிசாசும் சரி, மனிதர்கள் மூலமாக பிசாசு, இன்னும் அநேகர் மூலமாக நமக்குள்ள பொல்லாத வார்த்தைகளை கொண்டு வந்து போட பார்ப்பான். பாருங்கள், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு இருக்குது. ஆனால் கர்த்தர் ஒன்று எங்கே இவ்வளோ நாளாக நீ ஜெபம் பண்ண எதுவும் கேட்டாரா அப்படி எதையாவது கேட்டு குழப்பி இந்த பிசாசு அநேக தோல்வியான எண்ணங்களை அந்த 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 வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பேசி நம்முடைய இருதயத்தை கெடுக்க பார்க்குறான். ஆதலால் தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏப்பா உனக்குள்ளேருந்து ஜீவ ஊற்று வர வேண்டி இருக்குது. இருதயம் நல்லா இருந்து அது கர்த்தருடைய வசனத்தினால் நிறைஞ்சிருந்துச்சுன்னா அதிலிருந்து நல்ல வார்த்தைகளை நீ பேசி உனக்கும் சரி குடும்பத்தாருக்கும் சரி ஆசீர்வாதமாக இருப்ப. நீ உன்னுடைய இருதயத்தை காவாமல் போய்விட்டால் அங்கே பிசாசு அநேக காரியங்களை விதைச்சிருவான். அப்புறம் அதிலிருந்து பொல்லாத காரியங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் கெடுக்குமே. அதனால் உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், இங்கே இந்த விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லி இது மத்தேயு சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் வருது பாருங்கள். அதில் 13வது அதிகாரத்தில் வருது பாருங்கள். அங்கே விதைகளை விதைக்கிற ஆள் வந்து மனுஷகுமாரன். அந்த விதைக்கப்படுகிற விதைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தம்முடைய வார்த்தைகளை விதைக்கிறார், வசனங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறார். அந்த வசனங்கள், நம்ம வாக்குத்தத்த வசனங்களை அவர் விதைக்கும்போது நம்முடைய இருதயம் நல்ல நலமாக இருக்கணும். நல்ல நலமாக இல்லாமல் போச்சுன்னா கல்லான அல்லது வழியருகே போல் அல்லது முள்ளான அந்த மாதிரி இருதயமாக இருந்துருச்சுனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்கிறாரா, நான் விதைகளை விதைக்கிறேன், வசனங்களை விதைக்கிறேன், அதை இருதயத்தில் ஏற்றுக்க, அதை வளரப்பண்ணு நல்லா கனி கொடுக்கலாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ இயேசு நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற வாக்குத்தத்தமான சுகத்துக்கான, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கான, சமாதானத்துக்கான, சந்தோஷத்துக்கான, ஒரு பூமியில் சாட்சியாக இருக்கிறதுக்கான அது மாதிரி வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதில் கவனமாக இருங்க. ஆனால் பிசாசு விதைக்கிற விதையை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு அங்கேயும் எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஆதலால் அருமையானவர்களே, இன்று நம்முடைய இருதயத்தை ஏன் எல்லா ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ளே இருந்து தான் வரணும். நம்ம கவனிக்காமல் போயிட்டால் அங்கே உள்ளுக்க சாபங்கள் போய் உட்காந்து கெட்ட வார்த்தைகள் வந்துடும். ஆதலால் உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும் என்றார். அல்லேலூயா. காத்துக்கொள்ளலாமா? நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே வச்சு காத்துக்கலாமா? வேறு பொல்லாத வார்த்தைகள் வேண்டாம்.
எதிர்மறையான வார்த்தைகள் வேண்டாம், பிசாசு கொடுக்குற எண்ணங்கள் வேண்டாம். கர்த்தரே நமக்கு போதுமானவர், இயேசு போதுமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோமே. ஆம், இயேசு போதும், அவர் கொடுக்குற வார்த்தைகள் போதும், அந்த வாக்குத்தத்தங்கள் போதும். நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.